ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எஸ்பிஓ பார்ட் டைம் ஜாப் கம்பெனி பற்றியும் எப்படி இதில் ஜாயின் பண்ணுறலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் இருக்கும். அதை நம்ம ஷாப்பிங் பண்ணி வாங்கிக்கலாம். மற்ற ஆப்பில் வந்து எப்படி ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் சிம்பிளாகவே இருக்கும். இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது. அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஷாப்பிங் ஆப்பை விட இதில் வந்து ரேட்டு எல்லாமே கம்மியாகவே இருக்கும். பைமோட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ கம்பெனி நம்ம தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் அண்ட் ஜென்யூன் கம்பெனின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி ஆரம்பித்தது எதுவுமே கண்டினியூஸாக ரன் ஆனதே கிடையாது. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் இந்த எஸ்பிஓ மட்டும் 2018 ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்குமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் இடையில பிரேக் விடுவாங்களே தவிர மற்ற கம்பெனி மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் போகலை. இது வரைக்கும் எஸ்பிஓ வந்து அமௌண்ட் கட்டி தான் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இப்போது ஃப்ரீ ஐடி ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ஃப்ரீ ஐடி வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது தான். இதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு டாஸ்க் முடித்தா ஒரு நாளைக்கு 5 ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதில் வந்து 500 ரூபா வந்த உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். வித்ட்ரா பண்ண உடனே உங்களுக்கு வித்தின் 1 வீக்கில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். இதில் நீங்கள் ரெஃபரலும் பண்ணலாம். ஒரு ரெஃபரல் பண்ணுனா உங்களுக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும். ஒரு ஐடிக்கு வந்து ஒரு 40 ரெஃபரல் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த ரெஃபரல் அமௌண்ட் வந்து எப்போ ஆட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக ஆகும்போது தான். இண்டிவிஜுவல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அடுத்த பொசிஷன் மாதிரி தான். அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 5999 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஐடியிலேயே லாஸ்ட் வரைக்குமே ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்கம் அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அமௌண்ட் பண்ணியும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராகவும் ஆகலாம். இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் வந்து டெய்லி ஒரு டாஸ்க்குக்கு 50 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான். 1 மந்த்துக்கு வந்து 1500 ரூபா இதில் கிடைக்கும். 1500 ரூபா நீங்கள் வந்ததுமே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்து உங்களுக்கு கீழே ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட் வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ரெஃபரல் பண்ணுறவங்க வந்து உங்களை மாதிரியே 5999 அமௌண்ட்டு பே பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறிடுவீங்க. இதுலேயும் எல்லா டாஸ்க்குமே எல்லாமே சேம் தான். ஒரு டாஸ்க்குக்கு 50 ரூபா தான். ஆனால் இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இன்ட்ரோ கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க எப்போல்லாம் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும். 1500 ரூபா அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அதிலிருந்து 20% வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு மந்த்துக்கு 1500 ரூபா வித்ட்ரா பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு 20% ஒரு ஆள் கீழே இருந்தால் கூட 300 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்போது 10 பேருக்கு 3000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டெய்லி டாஸ்க்கு பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற சேலரி வந்து மந்த்துக்கு 1500 ரூபா தான். ஆனால் இன்ட்ரோ போனஸாக உங்களுக்கு வந்து 3000 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு கீழே 10 ரெஃபரல் இருந்தாங்க அப்படின்னா. இதில் ரெஃபரல் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக லாஸ்ட் வரைக்குமே ஒர்க் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் சேலரி எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் எப்போ வேணாலுமே நீங்கள் உங்கள் பிளானை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆனால் கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரோ போனஸ் வராது. நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ போனஸ் வந்து ஆட் ஆகும். நீங்கள் கட்டின 5999 அமௌண்ட்டுக்கு எஜுகோஸ்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசிக்காக எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, 6000 ரிவார்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு பைமோட்டில் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் 20,000 எர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸும் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் மறுபடியும் 5999 கட்டி தான் மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணாமலும் இருக்கலாம். எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்துருக்கணும்.
பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அவ்வளோதான் இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.